திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதங்கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு தினமும் நம் ராசி பலன் நிகழ்ச்சியில் இன்றைய நாள், நட்சத்திரம், நமக்குண்டான ராசி பலன்கள், மீண்டும் ஆன்மீக தகவலை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 21/6/2017 ஆனி மாதம் 7ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி, காலை 10:44 வரை, பின்பு கிருத்திகை. இன்றைய திதி துவாதசி, மாலை 4:22 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்தில் 2 விதமான விசேஷங்கள் கூடிய நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். என்ன? இன்னைக்கு கிருத்திகை, பரணி கிருத்திகை சேரக்கூடிய சுபமான நாள். கிருத்திகை நாளே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள், விசேஷமான நாள்னு சொல்லலாம். மேலும் துவாதசி முடிஞ்சு மாலை பிரதோஷ காலத்தில் திரையோதசி வரக்கூடிய சுபமான தினம் இன்று பிரதோஷம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட சுப்பிரமணியருக்கும் சிவபெருமானுக்கும் உச்சிதமான உன்னதமான விசேஷகரமான நாளான இன்று முருகப்பெருமான ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணும் பொழுது, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எத்தனை விதமான கஷ்டங்கள் இருக்கோ, எத்தனை விதமான கேள்விகள் இருக்கோ, எத்தனை விதமான கேள்விகள் இருந்துன்னு இருக்கோ, அத்தனை விஷயங்களுக்கும் எம்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட நமக்கு எல்லா வித பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புனே சொல்லலாம். பிற தோஷங்களை கழிக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடும் உன்னதமான பலன்களை தரும்னு சொல்லலாம். அதனால பக்தி அப்படிங்கிறது உன்னதமா இருந்ததுன்னா நிச்சயமா நல்ல பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி இன்றைய நாள் சிறந்த நாள், இறைவனுடைய வழிபாட்டு நாள். என்ன நேயர்களே, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திர பலன்கள். மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பங்கள் அடிக்கடி இருந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது 2 முனைகள்ல யோசிக்கணுமா, இது நல்லதா கெட்டதா, இது எது வாழ்க்கைக்கு நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா, இந்த பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா, இந்த ஸ்கூல்ல சேர்த்தலாமா வேண்டாமா. ஏன்னா நல்லது சேர்த்தலாம்னு சொல்லும் போது அதுல என்னென்ன பயன்கள் இருக்கு, சேர்க்க வேண்டாம்னு சொல்லும் பொழுது அதுல என்னென்ன பயன்கள் இருக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் குழப்பங்களும் இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப அலசி ஆராயக்கூடிய தன்மைகளை பெற முடியும்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் புதுசா சொந்த பந்தங்கள் வரும்பொழுதோ அல்லது தன்னுடைய சொந்தங்கள் வரும்பொழுதோ நல்லா பார்த்துக்கிறது, உபசரிக்கக்கூடிய அருமையான தினம் இன்றைய தினம். எதிர்பாராத சில விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் கொடுக்கும் சொல்லலாம். அதி உன்னதமான சில அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கலாம். புதுசா வியாபாரம் தொடங்கணும், புதுசா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரத்துக்கு உண்டானதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில பேரை அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். இன்றைய தினத்துல திடீர் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்ப்பான் விநாயகர் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல யதார்த்தமா சில விஷயங்கள்ல லாப நஷ்டம் அப்படிங்கிறது சரிசமமா அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதா இருக்கு. ரொம்ப நாளா நான் கடை பார்த்துட்டு இருக்கேன், நான் ஒரு கடையை ஒன்று வைக்கலான் இருக்கேன்,
எனக்கு கடை கிடைக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். பரீட்சை எழுதினவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தன்மைகள் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய கடன் அல்லது எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியா இருக்கக்கூடிய உபாதைகளை கொஞ்சம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். வீட்டுல ரொம்ப வயசானவங்க இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா கூடவே அவ கூட யாராவது இருக்கிறது, அவளுக்கு யாராவது ஒத்துழைக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள்ல படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். அக்கௌண்ட் சம்பந்தமா ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான பிசினஸ்ல இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3, 4ஆம் பாதமும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களையும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப சரிவர பார்த்து செய்யறது. அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கிறவங்க, அதிர்ஷ்டத்தை நம்புறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எதிர்பாராத விதமான சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நேரிடலாம். என் வாழ்க்கையில கஷ்டங்கள் தான் நிறைய பார்த்திருக்கேன்னு சொல்றவாளுக்கு கூட இன்றைய தினம் மன சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தெரியாம பண்ண தப்புக்கு உண்டான தண்டனைகளும், அல்லது நம்ம பண்ணவே இல்லை இருந்தாலும் என் பிரச்சனை இந்த மாதிரி தேடி வந்துட்டு இருக்குன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் சில மாற்றங்கள் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியம், நிச்சயதார்த்த காரியங்கள், சீமந்தம், பும்சவனம் போன்ற நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சகோதர சகோதரிகளுக்குண்டான நல்ல காரியங்களுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்களை பிறர் கிஃப்டா கொடுக்கிறது, பிறர் உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறது, இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு தொழில் ரீதியா புதுசா தொடங்கணும், ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருக்கேன், நண்பர்கள் கூட சேர்ந்து தொடங்கணும், சொந்த பந்தங்கள் சேர்ந்து வச்சு தொடங்கலாமா, மனைவி பேர்ல ஆரம்பிக்கலாமா, குழந்தை பேர்ல ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச காரியத்தை கச்சிதமா முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய இடங்களுக்கு போகும்போது பேர் புகழ் அந்தஸ்து கூட உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுல ரொம்ப நாள் இருந்த பிரச்சனை இன்னைக்கு சுமூகமா முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். வீட்டுல இருந்தக்கூடிய சண்டைகள்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பக்கத்துல இருக்கிற ஆலயத்துக்கு ஏதாவது நன்கொடைகள் கொடுக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல வருமானம் நல்ல சிறப்பா இருக்கக்குண்டான தன்மைகள் உண்டு. இருப்பினும் சில உடல் உபாதையினால மருத்துவ செலவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு, ஐயனார், காளி, அம்பிகை வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எண்ணற்ற காரியங்களை மனசுல போட்டுண்டு இதை பண்ணலாமே, இதை பண்ணினா ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி தடங்கள் வருது, சரி இது பண்ணலாமா வேண்டாமா, குழந்தைகள் எல்லாம் பத்தவாட்டு காசு வாங்கலாமா வேண்டாமா, வீட்டுல இருந்து நம்ம ஏதாவது காசை செலவு பண்ணிட்டோம் தப்பா நினைப்பாளா, இந்த மாதிரி மனசுல பொருளாதாரத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் நிறைய சிந்தனைகள் இருந்துட்டே இருக்கும். நமக்கு நல்ல மதிப்பு இருந்துட்டு இருக்கு வேலை இருக்கிற வரைக்கும், இப்ப என்னை யாருமே மதிக்கிறது இல்லையேங்கிற ஒரு சிந்தனைகளும் கூடி வரதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள்ல உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். திருமணம் சம்பந்தமாக குழந்தைகளுக்கு பண்ணணுமேனு பெற்றோருக்கு கவலை, திருமணம் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு கவலையா இருக்கக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல தெய்வீக வழிபாடு முழுமையாக உங்களுக்கு துணை நிற்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் சில பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும், நிறைய விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணுங்கிற எண்ணங்களும் தோன்றும்.
இந்த தினத்துல மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரக்குண்டானதாக அமைத்து கொடுக்கும்னு சொல்லலாம். கடன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கிறதும், கடன் அடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிறருடைய உதவியுடன் அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கூடி வரும்னு சொல்லலாம். என்னால எதுவுமே செய்ய முடியல, எனக்கு உடல் ஒத்துழைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது சொந்தம் அல்லது யாராவது மூலமாக அந்த காரியத்தை சாதிக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். பெண்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல நம்ம எதிர்பாராத காரியம் நடக்கும் பொழுது இதை அதிர்ஷ்டமாக நம்ம எடுத்துக்கொள்றது இருந்துட்டு இருக்கும். எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை, நான் கீழே நடந்துட்டு இருந்தேன், எனக்கு ஒரு அதிர்ஷ்டமா ஒரு பணம் கிடைச்சதுன்னு சொல்லுவா. எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு தொழில் ஆரம்பிச்சேன், இன்னைக்கு நல்ல லெவல்ல நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லுவா. எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு தொழில நல்லா தான் ஓடிட்டு இருக்கு, திடீர்னு இறங்கிட்டேன். இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் அவரவர்களுக்கு ஜாதகத்துக்கு ஏற்றாற் போல இன்றைய தினத்துல எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். திடீர் பிரயாணங்களை தவிர்க்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வழிகாட்டுதலை உருவாக்கி கொடுக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல செய்தி உண்டு. அஞ்சல் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாகவும், திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு பெற்றவர்கள் மூலமான நல்ல செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல எந்த காரியத்தை செஞ்சாலும் சிறிது யோசிச்சுட்டு செய்யறது நல்லதுன்னு சொல்லலாம். இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. மன உறுதியோட எந்த காரியத்தை செய்யணும்னு நினைச்சுட்டு இருக்கலோ அதுல மட்டும் முற்படுறது நல்லது. பிரயாணத்தை தவிர்க்கிறது. பிறர் யாராவது பணத்தை கொடுத்து இதை நீ கொடுத்துரு, அவாட்ட எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்கும்போது யோசித்து பண்றது நல்லது. மேலும் தலைக்கு மேல நிறைய காரியத்தை போட்டுண்டு ஐயோ எனக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேனே, யாரும் எனக்கு உதவி இல்லையேன்னு யோசிக்க வேண்டியது கிடையாது. பொருளாதாரத்தை யாருக்காவது கொடுக்கும் பொழுது அல்லது உதவி செய்யணும்னு நினைக்கும் பொழுது கூட இதை செய்தா எனக்கு திரும்பி வருமானு யோசிச்சு பண்றது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். சித்திர நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு கோபத்தை குறைச்சுக்கணும். சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு நினைச்சது நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் தெய்வீக வழிபாட்டின் மூலமாக நடைபெறும்னு சொல்லலாம். மேலும் விசாக நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் எண்ணினோருக்கெல்லாம் கூடியிருக்கக்கூடிய தன்மைகளும், வீடு, இடம், பொருள், வாகனம் வாங்கறதுக்கு உண்டான ஆலோசனை மேற்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைத்து கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னத பலன்களை தருவர். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதை நினைச்சாலும் அந்த காரியங்களை அப்படியே அப்பட்டமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் கனவுல கண்டா அது அப்படியே நடந்துடுத்து, நான் நினைச்சுட்டு இருந்தேன் எனக்கு அப்படியே நடந்துடுத்து, நான் யாருக்கோ ஒன்று சொன்னா அது அப்படியே நடக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தோன்றக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறர் மட்டும் நல்லா இருந்துட்டு இருக்கா, நான் சொன்னா அவ முன்னேறி வந்துருக்கா, நான் இப்படியே இருந்துட்டு இருக்கேன், எனக்கு கவலையும் இருந்துட்டு இருக்கும். 7.5 சனியினால சில நேரங்கள்ல உடல் உபாதியிலும் போற காரியங்கள்ல நிதானமும் கூட உண்டான வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். இருப்பினும் உங்களுக்கு சாதகமான இடத்துல குரு பகவான் இருக்கங்காட்டி முன்னேற்றம்ங்கிறது உங்களை தேடி வரக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மனம்ங்கிற விஷயத்துல தளர்வடையாம எந்த காரியத்தையும் நின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் உண்டு. பெண்களுக்கு வைராகியத்துடன் அந்த காரியத்தை ஜெயித்தே தீர்றதுக்கு உண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். பரீட்சை எழுதுறவாளுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். யதார்த்தமா சில விஷயங்களை செய்துட்டு ஐயோ செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு உண்டான தன்மைகளும் நிறைய இருந்துட்டு இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெவ்வினைகளை தீர்க்கும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே,
மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல யதார்த்தமா செய்துட்டு இருக்கிற விஷயத்துல எல்லாம் லாபங்கள் கூடி வரதுக்கு உண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லலாம். சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். திடீர் சொந்தங்கள் வீட்டுக்கு வருகையா இருந்துட்டு இருக்கும். நீங்க அவ இடத்துக்கு போறதா இருக்கும். பல நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க பேசக்கூடிய விஷயம் பிறரை கவர்ந்து இருக்கிறது, அதே மாதிரி நீங்க பேசக்கூடிய விஷயம் பிறரை சார்ந்து இருக்கிறதுக்கு உண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல புதிய தொழில் தொடங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் தேடி வரும். புதிய வேலை வாய்ப்பு, இருக்கிற இடத்துல இருந்து வேலை மாற்றங்கள், இதெல்லாம் லாபகரமா முடியறதுக்கு உண்டான தன்மைகள் இருக்கும். உலகத்துல மாறாத விஷயம் மாற்றம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி மாற்றங்கள் தான் இன்னைக்கு நிறைய இருந்துட்டு இருக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள்ல வீடு மாறுறது, குழந்தைகளுக்கு உண்டான ஸ்கூலுக்கு வேண்டிய இடம் மாறுறது, இந்த மாதிரி மாற்றங்களாக நிறைய இருக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு மந்திரம் கத்துத்தரது, பாட்டு கத்துத்தரது, ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரியவங்க எடுத்து செய்யறதுக்கு உண்டான தன்மைகள் குழந்தைகள் மூலமா பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் நல்ல நல்ல செய்திகள்லாம் சேரக்குண்டான தன்மைகளும் பெருமை பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய தினம் கூடி வரும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, சக்தி வழிபாடு, உன்னதமான விசேஷம் தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு அன்பானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்துல எந்த விஷயமா இருந்தாலும் யோசிச்சு செயல்படுறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இது எனக்கு லாபம் தருமா, இது எனக்கு லாபகரமா அமையுமா என்ற விஷயத்தை யோசிச்சு அதன் பிரகாரம் செயல்பட்டு அந்த காரியத்தை ஜெயித்து கொடுத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் பெற முடியும். ரொம்ப நாள் ரொம்ப பேரால முடியாத விஷயங்கள் கூட நீங்க சுலபமா உங்களுடைய பேச்சு திறமையினால முடிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். சில நேரங்கள்ல யதார்த்தமா மறதி விஷயம் நம்மளுக்கே அது தர்ம சங்கடத்துல போய் முடியலாம். ஐயோ, மறந்து இந்த பொருளை தொலைச்சு விட்டேனே, மறந்து இந்த பொருளை அங்கேயே வச்சுட்டேனே, திருப்பி அதுக்காக முயற்சி பண்ணி பிரயாணங்கள் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மறதியினால சில விஷயங்கள் அவதிப்படுறங்காட்டி ரொம்ப யோசிச்சு சில விஷயங்களை செய்து முடிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கறதாக இருந்துட்டு இருக்கும். திருமணம் காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மேலும் குழந்தை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராம வழிபாடு, விசேஷமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதங்களும், மேலும் சதயத்தில் 4 பாதங்களும், புரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு திடீர் பிரயாணங்கள் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உண்டான தேவையான விஷயத்தை யோசிச்சு செய்யறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் அவளுக்கு அம்மா அப்பா நம்ம மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் எடுத்து நீங்களே செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. மேலும் நண்பர்களுக்கு உதவி செய்யறது, பிறருக்கு உதவி செய்யறது, பிறர் மூலமாக வாங்கி இன்னொருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சில நேரம் அதே உதவி கெட்ட பேரும் வரத்துக்கு உண்டான தன்மைகளும் இருந்துட்டு இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் கவனிக்காம பொது வாழ்வில் முழுசா ஈடுபட்டு அந்த காரியத்தை ஜெயித்தே தீரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தூண்டி வரும் சொல்லலாம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நினைச்ச விஷயங்கள்ல லாபகரமா இருந்துட்டு இருக்கக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குரு வழிபாடு, அமோகமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாத நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவ நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லாபகரமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய சுபமான தினம். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை கொண்டு சின்ன சின்ன விஷயத்தை கவனமா பார்த்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் மனைவி வெளியில நல்ல செய்திகள் வந்து சேரத்துக்கு உண்டானதாக இருக்கும். குழந்தைகளுக்காக தேவைப்படக்கூடிய விஷயங்களை தேடி தேடி வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான தன்மைகள் கூடி வரும். வேலை வாய்ப்புல தடங்கள் உற்றவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமா இருக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை தேடி வரும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, தைரியத்தை தரும் வழிபாடு. என்ன நேயர்களே, 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பத்தி பார்த்தோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்றைய ஆன்மீக தகவல்ல நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே. யோகா அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா யுஜ்ஜுலங்கிற வார்த்தை தான் யோகா அப்படின்னு வந்தது. இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் யோகா டேல வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இணைத்தல் அப்படின்னு அர்த்தம். என்ன இணைத்தல்? மைண்ட், பாடி அண்ட் சோல், இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு அருமையான தத்துவம் வந்து யோக சாஸ்திரத்துல மட்டும்தான் இருக்கு. பதஞ்சலி மகரிஷி, இந்த பதஞ்சலி மகரிஷிக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா நந்தி தேவர்னு சொல்லுவா. இந்த நந்தி ரிஷிக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா சிவபெருமான். சிவபெருமான் பார்வதி அம்பாள் கிட்ட சொல்லிக் கொடுக்கக்கூடிய அருமையான சாஸ்திரங்கள்ல யோக சாஸ்திர முறையும் ஒன்று. இதை மச்ச முனின்னு சொல்லக்கூடிய மீன் வடிவத்தில் இருக்கக்கூடியவர் கேட்டு அதன் மூலமாக மச்ச ரிஷின்னு சொல்லுவார். அதன் மூலமாக நந்திதேவர் தெரிஞ்சு நந்திதேவர் மூலமாக பதஞ்சலி ரிஷியின் மூலமாக நம்மளுக்கு யோக சாஸ்திரங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த யோக சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சாஸ்திரம்னு சொல்லலாம். யோகிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த யோகிக் லைஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னதமானதுன்னு சொல்லலாம். யோகிக் லைஃப் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. நம்மளுடைய 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி நம்ம உன்னதமான நிலையை எட்டுவதற்குண்டான ஒரு அருமையான நிலை. அதை தான் இறை நிலை அப்படின்னு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட நிலையை உண்டாக்கக்கூடியதுதான் இந்த யோக நிலைன்னு சொல்றது. கர்ம வினைகள்னால நம்ம மறுபடியும் பிறந்து இறக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை பிறக்கிறோம். அப்படி பிறவி கடனை தீர்த்து நம் இறைவனின் பாதத்தை அடைவதற்கு பலவிதமான சாஸ்திரங்கள் நம்மளுக்கு உதவிகரமா இருக்கு. உதாரணமா பக்தி சாஸ்திரங்கள் உதவிகரமா இருக்கு. பிறருக்கு உதவி கர்ம சாஸ்திரம் சொல்லுவா, கர்ம யோகம்னு சொல்லுவா. இந்த சாஸ்திரம் உதவியா இருக்கு. ஞான மார்க்கத்துல போறது உதவிகரமா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி யோக மார்க்கத்துல போறதும் உதவிகரமா இருந்துட்டு இருக்கும். இறைவனை அடைவதற்கு பல ரூபங்கள் இருக்கு. அந்த அடையறதுக்குண்டான முதல் திடகாத்திரம்ங்கிறது நம்ம உடல்லையும் வேணும், மனதிலையும் வேணும், ஆன்மாலையும் வேணும். இந்த மூன்றும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை தான் யோக சாஸ்திரம்னு சொல்றது. இது பதஞ்சலி ரிஷி நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது. யோக சாஸ்திரத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. பிரிப்பரேட்டரி ஆசனான்னு சொல்லிட்டு சூரிய நமஸ்காரத்தை சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல தினம் நம்ம சூரிய நமஸ்காரத்தை முதன்மையாக எடுத்து நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் புஜங்காசனம், சர்வாங்காசனம் போன்ற ஆசனங்களை எடுத்து யோகா மாஸ்டர் மூலமாக, யோகா ஆசிரியர்கள் மூலமாக முறையா கத்துண்டு பிராணாயாமம் சொல்லிட்டு கூடிய பிராணாயாமத்தை கத்துக்கொண்டு நாம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா இன்றைய நாள் மட்டும் இல்ல எல்லா நாட்களும் இனிதாகவும் புத்துணர்வாகவும் இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இதன் செய்ய நம்ம மனதில் வந்து ஒரு பெரிய ஆற்றல் உருவாகும், பெரிய ஆக்கர்ஷணம் உருவாகும், முகத்துல நல்ல தேஜஸ் உருவாகும். இந்த உலகத்துல எதையும் சாதிக்கும் வல்லமை பெற முடியுங்கிறத சொல்லி ஒவ்வொரு தினமும் நம்ம யோக சாஸ்திரத்தை செய்யணும், யோகாவை பண்ணணும். நம்ம பண்ண ஆரம்பிச்சா நம்ம குழந்தைகள் பண்ணுவா, நம்ம குழந்தைகள் பண்ண ஆரம்பிச்சா நம்மளுடைய தலைமுறையே பண்ணும். எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் இதுல தீரும்னு சொல்லி இன்றைய யோகா டேல நம்ம மூச்சு பயிற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். அதே மாதிரி தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணணுங்கிற ஒரு பெரிய விஷயத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.